பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசியல் சார்ந்த படிப்பிற்காக 3 மாதங்களுக்கு லண்டன் சென்றுள்ள நிலையில் பாஜகவை வழிநடத்தப் போவது யார் என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி விளக்கமளித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் குறித்த 3 மாத சான்றிதழ் கோர்ஸ் படிக்க நேற்று இரவு லண்டன் சென்றுள்ளார். அவர் லண்டனில் இருக்கும் 3 மாத காலம் தமிழக பாஜகவின் பொறுப்பு தலைவராக யாராவது நியமிக்கப்படலாம் என முன்பு தகவல்கள் வெளியான நிலையில் அப்படி யாரும் தற்போது அறிவிக்கப்படவில்லை. தமிழிசை சவுந்தரராஜன், கருப்பு முருகானந்தம், வானதி ஸ்ரீனிவாசன், நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் உள்ளிட்ட பலரிடம் இது தொடர்பாக பல்வேறு கட்டங்களில் பேச்சு நடத்தப்பட்டும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அதற்கு பின்னணியில் அண்ணாமலை பலே திட்டம் இருக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் அண்ணாமலை வெளிநாட்டில் உள்ள அடுத்த 3 மாதங்கள் தமிழக பாஜக வழிநடத்தப் போவது யார் என்பது அக்கட்சியின் துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி விளக்கமளித்துள்ளார். பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த அவர், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பேசக்கூடிய வசதி இருக்கிறது என்றும், ஆகவே தமிழக பாஜகவின் எந்த முடிவுகளாக இருந்தாலும் அண்ணாமலையின் வழிகாட்டுதல் படியே எடுக்கப்படும் என தெள்ளத் தெளிவாக தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.